வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேங்கோ, எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய மாம்பழம். அதில் வரக்கூடிய பூச்சிகள் என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஜராக பார்த்தீங்கன்னா அதில் த்ரிப்ஸ் ரொம்ப அதிகமாக தாக்குதல் இருக்குது. சார்வஞ்சி பூச்சி வர்றதால என்ன ஆகுன்னா, தேன் மாதிரி ஒரு திரவம் வடிவம். அதனால் எறும்பு நிறைய வரக்கூடிய நீங்கள் இதை பார்க்கலாம். அடுத்து என்ன ஆகுன்னா, அது கருப்பாக அதனோட எச்சம் படிஞ்சு தேன் மாதிரி வடிஞ்சு அது கருப்பாக மாறி ஒரு ஃபங்கஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. த்ரிப்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை எந்த சார் ஒழிஞ்சும் பூச்சி இருந்தாலும் சரி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது குறைவாக இருந்ததுன்னா க்யூர் அண்ட் கேர் ஒரு 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, கூட ஃபைட்டோபாஸ் 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, அதனோட ஃபைட்டோசில் எஸ்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் கலந்து நீங்கள் ஆரம்பத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம். இதுவே நல்ல பூச்சி ரொம்ப அதிகமாக தாக்குதல் இருக்குது, அதாவது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த நேரங்களில் பூ கருகிக்கிட்டே இருக்குது, நிறைய பூக்கள் கொட்டுது, பிஞ்சு வந்தாலுமே அது நிற்கிறதுல கொட்டி போகுது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் போக வேண்டியது எஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, கூட ஃபைட்டோசில் எஸ்பி 2.5 கிராம், அதனோட சேர்த்து அந்த அதாவது சாறு ஒழிஞ்சும் பூச்சிகளால் வர எச்சும் அதிகமாக இருக்குது, அதாவது தேன் நிறைய வடியுதுன்னா ஃபைட்டோபாஸ் ஒரு 3 மில்லி, கூட மாஸ்க் ஒரு 1.5 கிராம் கலந்துக்கணும். அதனோட சேர்த்து ஃபெட்டிகம் ஒரு 2.5 மில்லி கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு தரமான ஒரு மேங்கோ பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சி நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கும், நோயும் வராமல் தடுக்கப்பட்டிருக்கும், நோய் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகிருக்கும். அடுத்தது காயோட கலர் நல்லா வரும் நண்பர்களே. எனக்கு இன்னும் நிறைய சைஸ் வரணும், நல்ல ஒரு ஷைனிங் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஃபைட்டோசில் எஸ்பியோடு சேர்த்து எமரால்டு 1 லிட்டர், அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு நான் சொல்லிடுறேன், 10 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் வீதம் நீங்கள் கலந்து அடிக்கும்போது நல்ல காய் சைஸ் வரும். அடுத்து நல்ல கலர் வருங்க. உங்களுக்கு பழம் டேஸ்ட்டுமே நல்லா வரும். இந்த நல்ல வழிமுறைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நண்பர்களே.